சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். புகுந்த வீட்டுக்கு போற பொண்ணு பிறந்த வீட்ல இருந்து எடுத்துட்டு போற பெரிய சீதனமே தீர்க்க சுமங்கலியா இருக்கணுங்கிற பெத்தவங்களோட ஆசீர்வாதத்தை தான். என்னைக்கு இருந்தாலும் என் மகளுக்கு எங்களோட ஆசீர்வாதம் நிறைஞ்சிருக்கும். பெத்தவளை கோவமா அம்மான்னு கூப்பிட்டா கூட அது அவ முதல் தடவை மழல மாறாம அம்மான்னு கூப்பிட்ட குரலாதான் என் காதுல கேக்கும். அவ எங்க இருந்தாலும் நல்லா இருப்பா. ஐயோ அண்ணி, நான் ஏதோ யதார்த்தமா தான் சொன்னேன். உங்க மனசு வேதனைப்பட்டிருந்தா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐம் சாரி அண்ணி. பரவாயில்ல. அண்ணி, நம்ம ஃபங்க்ஷன் பண்ற இடம் இது போல இருக்கு, வாங்க வாங்க. ஆமா, பாண்டியன் எங்க காணோம்? எங்க போனா அவன்? அவன் இங்க எங்கேயாவது கோயிலுக்குள்ளதான் இருப்பான். நாம வந்தது தெரிஞ்சா அவன் வந்துருவான். வணக்கம்மா. வணக்கம். பூஜைக்கு வந்திருக்கீங்களா? ஆமா. உள்ள பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா முடிச்சிட்டு வந்துருவேன். பரவாயில்ல ஐயா, நீங்க பூஜை முடிச்சிட்டே வாங்க. அண்ணி, அங்க பாருங்க. வாக்கா சௌந்தர்யா, நம்ம ஃபங்க்ஷன் பண்ற இடத்துல இவங்க ஏன் நிக்கிறாங்க? ஏ மதி, இங்கதான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்கன்னு சொல்லவே இல்ல. சொல்லலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அழையா விருந்தாலே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களை என் பொண்டாட்டிக்கு ஆசீர்வாதம் பண்ண சொல்லி யாரும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கல, அழவும் இல்லை. பந்தி போடுறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. ஊருக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க சாப்பிட்றதுக்கு. வெக்கமா இல்லை? யார்கிட்ட என்ன வார்த்தை பேசுற? இந்த ராஜேஸ்வரி முன்னாடி நின்னு பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னையும் என் குடும்பத்தையும் இழிவா பேசுறதுக்கு இன்னும் இந்த உலகத்துல ஒருத்தன் கூட பிறக்கல. நேத்து அடிச்ச காத்துல முளைச்ச காளான், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறியா? இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த ராஜேஸ்வரி 1000 ஃபங்க்ஷனை பண்ணுவா. பலாயிரம் பேருக்கு சோறு போடுவேன். அழையா விருந்தாளியா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன்னா அது அன்பால
நான் நேசிக்கிற குடும்பங்களா தான் இருக்கும்.